அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு கிராமத்தில் சுந்தர், மணி என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு தொழிலை தொடங்கி நடத்தி வந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தனர். ஒரு நாள் மணி செய்த ஒரு தவறான கணக்கீடு காரணமாக தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் மணி அந்த பழியை சுந்தர் மீது போட்டுவிட்டு ஊர் மக்களிடம் சுந்தர்தான் பணத்தை கையாடல் செய்ததாக பொய் சொன்னான். இதனால் சுந்தர் மிகவும் மனவேதனை அடைந்தான். நண்பனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் துரோகத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை. சில நாட்கள் கழித்து சுந்தர் மணியை சந்தித்தான். மணி, நீ செய்தது தவறு. நம் நண்பர்களாக இருந்தும் நீ செய்த பிழையை என் மீது சுமத்தி எனக்கு பெரிய அநியாயம் செய்துவிட்டாய் என்று அவனுடைய தவறை சுட்டி காட்டி கடிந்து கொண்டான். கோபப்படாமல் உண்மையை மிக தெளிவாகவும் தைரியமாகவும் மணியிடம் எடுத்துச் சொன்னான். சுந்தர் பேசியதை கேட்ட மணி சில நாட்களாக தன் மனச்சாட்சியால் துடிக்க ஆரம்பித்தான். தனது சுயநலத்தால் ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டதை உணர்ந்தான். ஒரு வாரம் கழித்து மணி சுந்தரின் வீட்டுக்கு வந்தான். கண்களில் கண்ணீரோடு, சுந்தர், நான் செய்தது எவ்வளவு பெரிய பாவம் என்று இப்போது புரிகிறது. தயவு செய்து என்னை நீ மன்னித்து விடு. நீ சொன்னது சரிதான். நான் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்துவிட்டேன் என்று கூறி மனஸ்தாபப்பட்டான். அவன் உண்மையாகவே வருந்துவதைக் கண்ட சுந்தர் தன் மனதில் இருந்த கசப்பை தூக்கி எறிந்தான். மணி, நீ உன் தவறை உணர்ந்ததே எனக்கு போதும். நான் உன்னை முழு மனதாக மன்னிக்கிறேன் என்று கூறி அவனை அணைத்து கொண்டான். இந்த கதை லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள வசனத்தின்படி 3 நிலைகளை விளக்குகிறது. அதாவது, 1, கடிந்து கொள்வது. மற்றவர் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுவது அவசியம். மௌனமாக இருப்பது அன்பு என்று நினைக்காதீர்கள். நண்பர்களோ உறவினர்களோ தவறு செய்யும்போது அதை நாம் சுட்டி காட்டி கடிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2வது அந்த வசனத்தில் இருக்கிற அடுத்த படி, தவறு செய்தவர் தன் தவறை உணர்ந்து வருந்தும் போது, கட்டாயம் வருந்த வேண்டும், அப்படி வருந்தும் போது அவரை மன்னிக்க வேண்டும். அவர் வருந்தும் போது அந்த பழைய காயங்களை எல்லாம் மறந்து அவரை ஏற்றுக்கொள்வது, அதாவது மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மற்றவருக்கு செய்கிற உபகாரம் மட்டுமல்ல, அது நம் மனதிற்கும் நிம்மதியை தரும் ஒரு மருந்தாகும். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமேன்.